ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி குயின் கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் ஊறுகாய் வீட்டில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு 5 மாங்காய் எடுத்துக்கிட்டேன். நம்ம வீட்டில் காய்ச்ச மாங்காய் 5 மாங்காய் எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கிட்டு தோல் சீவாமல் நீங்கள் நல்லா தோலோடையே நீங்கள் குட்டி குட்டியாக நறுக்கி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா நறுக்கின பிறகும் நீங்கள் ஒரு வாஷ் பண்ணி கூட ஒன்று அலுமினிய பாத்திரத்தில் வச்சுக்கணும், இல்லைனா பிளாஸ்டிக்கில். ஏன்னா அது நல்லா போட்டு மசாலா தடவி நம்ம ஊற வைக்கும்போது வேறு பாத்திரமாக இருந்தால் ஓட்டை விழுந்துடும். ஸோ அதனால் நீங்கள் பிளாஸ்டிக் வாளியில் அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. குட்டி குட்டி நறுக்கின மாங்காவை நல்லா ஒரு தாம்பாளத்தில் 1 மணி நேரம் நீங்கள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இது பண்ணுற வரைக்கும், உரிகிற வரைக்கும் நீங்கள் அதை வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு தேவையான உப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு நல்லா குலுக்கி நல்லா ஒரு 1 to 2 மணி நேரம் நல்லா மாங்காவை இந்த இதில் ஊற வச்சுருங்க. மசாலாவில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கூட போட்டால் கொஞ்சம் கசக்கும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பொடி பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக நல்லா பொடி பண்ணி இந்த ஊற வச்ச மாங்காயில் கொட்டி நல்லா குலுக்கி வைங்க. ஒரு கடாயை ஹீட் பண்ணி ஒரு 3 கொள்ளிக்கரண்டி நல்லெண்ணெய் போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நார்மல் எண்ணெய், நீங்கள் சமையல் எண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் காய்ஞ்ச பிறகு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 3 வரமிளகாவை கிள்ளி போடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயப்பொடி நல்லா போட்டு நல்லா தாளித்த பிறகு இந்த நம்ம ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சதை இந்த மாங்காயில் கொட்டி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்ட பிறகு நீங்கள் இந்த தாளிப்பையும் கொட்டி நல்லா கிளறி விட்டு ஒரு வாளியில் மாற்றிக்கோங்க. பிளாஸ்டிக் வாளியில் மாற்றி மேலே ஒரு ஒயிட் கலர் துணி போட்டு நல்லா கட்டிடுங்க. ஒரு 2-3 நாள் நல்லா வெயிலில் வச்சு, ஓப்பனில் வச்சு அதாவது தூசி ஏதாவது விழுதுரும். ஸோ நீங்கள் வெள்ளை கலர் துணி கட்டி வெயிலில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறி விட விட நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக நல்லா இனிப்பான ஒரு மாங்காய் ஊறுகாய் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. கண்டிப்பாக இது 1 இயர் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் கைப்படாத இடத்துல வச்சுக்கோங்க. எதாக இருந்தாலும் ஸ்பூன் வழியாக எடுங்க, இல்லை கரண்டி வச்சு கலக்கி விடுங்க. கை மட்டும் படாமல் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக 1 இயர் வரைக்கும் இந்த ஊறுகாய் நமக்கு இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க.